ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோஸ்ல என்னன்னாக்கா நெட் கிளாத் இருக்கு இல்லையா பாருங்க. ஸோ ரொம்பவே நெட் கிளாத்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நெட் கிளாத்து கொஞ்சம் நெட்டு தான், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இழுத்தீங்கன்னா லப்பர் மாதிரி வருது. ஸோ பனியன் கிளாத் நெட் கிளாத்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கிராஸாகவே வருது, எப்படி போட்டிங்கனாலும் கொஞ்சம் கிராஸாக வருது. இந்த நெட் கிளாத்தில் நம்ம வந்து இப்போ நேம் இது வந்து பாருங்க, ஒரு கிறிஸ்டினோட மேரேஜில் அந்த தலையில போடுவாங்க இல்லையா, அந்த இதுதான் இது. இல்லை உங்களுக்கு பாருங்க, மேல வந்து ரோஸ் பெட்டல் வச்சுட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து அவங்க மேரேஜ் டேட்டும் அவங்களோட நேம் இது வந்து அடிச்சுட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ராய்டிங் போட்டு தர சொன்னாங்க. ஃபுல்லா நெட் கிளாத் அப்படிங்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா தையல் வந்து ரொம்பவே நல்ல நெருக்கமா கொஞ்சம் இதா வர்றதுனால நெட் கிளாத் கொஞ்சம் நல்லா இருக்கட்டுங்கிறதுக்காக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் திக்னஸாகவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா ரொம்ப தையல் ஒன்று மேலே ஒன்று வருது இல்லையா, அதனால கொஞ்சம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 2 ஃபோம் கொடுத்து போட்டிருக்கு. ரொம்பவே நல்லா தான் வந்திருக்கு, எந்த இது இல்லாத. இப்போ இந்த இடம் இருக்கு பாருங்க, இதுல வந்து நம்ம நேம் டைப் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோஸ் நம்ம கிளியராகவே பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். நெட் கிளாத்ல பிளவுஸ் இதெல்லாம் பண்றோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணலாம். நெட் கிளாத்ல ஏற்கனவே இதுல போட்டு பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன், நல்லா வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணேன். கரெக்டாக தான் நல்லா வந்திருக்கு. மேரேஜோட இதுல வந்து நேம் டைப் பண்றது பாருங்க. நேம் ஃபுல்லா 6/5/2024 டைப் பண்ணி நீட்டா போட்டு எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம நேம் எப்படி நான் இதை ஸ்டிச்சா கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராகவே நான் காட்டுறேன். இப்போ இங்க நம்ம வந்து டேட் முடிச்சிட்டோம் இல்லையா, ஸோ முடிச்சதுனால இதை கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு பாருங்க. இங்க வந்து நான் அவங்க நேமை போட்டு சேவ் பண்ணி எடுத்துட்டேன். அது எப்படி எடுத்தேன் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க வந்துடுறோம் இல்லையா, இந்த 4 ஸ்டேஜ் மேல இருக்கு, இதுல வந்துடுறோம். இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, ABCDன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ABCD இருக்கும்போது இந்த லெட்டர்ஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா வந்துருச்சா, உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன அப்படின்னா இது லெட்டர்ஸ் இதெல்லாம் இது வந்து என்ன அப்படின்னாக்கா ஸ்டிச்சஸ் இப்படி ஒன்னொன்னு இருக்கு. இறங்க உங்களுக்கு வளைவு வடிவத்துல கொடுக்கணும் அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு வளைவு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட். இது எழுத்து வந்து இந்த கேப், இந்த லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க, ரொம்பவே லாங்கா இருக்கும். கொஞ்சம் கிட்ட வேணும் அப்படின்னா ஒட்டி ஒட்டி இந்த மாதிரி இது ரெண்டும் இது ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அப்போ டவுனு மேலே ஏற்றிக்கிறது. ஒரு சில எழுத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வரும். இந்த இது எப்படி ஆப்போசிட்லன்னா இங்க பாருங்க, ட்ரிபிளார்னு இருக்குல்ல, இந்த ஆறு இருக்கு, சென்ற ஒரு 6 இருக்கா. ஸோ இது இப்போ ஆப்போசிட்ல எடுத்துட்டு வரணும் இல்லையா, அதுதான் இது. இந்த ஆப்போசிட்ல எடுத்துட்டு வரக்கூடியதுதான் இது. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே ரொட்டேட், நீங்க டைப் பண்ணத உங்களுக்கு நேரா வேணும் அப்படிங்கிறது. இந்த ஏ இருக்கு பாத்தீங்களா, இது ரொட்டேட். இப்போ இங்க மேல இருக்கு இல்லையா பென்சில், ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் டைப் பண்றது. ஸோ அதை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப பாருங்க, உங்களுக்கு இதுல வந்து ஏ ஸ்மால் கேபிட்டல்னு இருக்கு இல்லையா, இதுல லெட்டர்ஸ் இதுல நேம் டைப் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்மால் இது இருக்கு பாருங்க, இதை டச் கொடுத்தோம்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் மாறும். இப்போ ஸ்மால்ல இருக்கு, இப்போ கேபிட்டல்ல வந்துருச்சா. ஸோ அதை இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டருக்கு மாறிடும். இது உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து கரெக்டா வரும். இந்த லெட்டர்ஸ் மட்டும் மாறும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, ரெட்லயும் இதுலயும் இருக்கும் இல்லையா, அதுதான் அப்படியே வந்துடும். அந்த சின்ன சின்ன லெட்டர்ஸ் மட்டுமே கேபிட்டல் ஸ்மால் இந்த மாதிரி மாறி மாறி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு அது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். அபி அண்ட் அபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதை ஒரு இதுக்காக அபி அண்ட் அபி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து ஸ்பேஸுக்கு. ஸோ ஸ்பேஸ் போட்டுட்டு நம்ம அடுத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. இது போல நம்ம டைப் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். ஒரு எழுத்து அழிக்கிறதுக்கு இன்ட்டு கொடுங்க. ஃபுல்லா அழிக்கணும் அப்படின்னா சி இருக்கு இல்லையா,
அந்த C கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே எரேஸ் ஆயிடும். இல்ல நம்ம இதுல வந்து டைப் பண்ணதுல ஒரு எழுத்தை மட்டும் அழிக்கணும்னா அதை பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்போ அவி அண்ட் அபி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன், உங்களுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா. இத இப்போ இது பண்ணி முடிச்சிட்டோம். இங்க பாருங்க டிக்கு இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதுல நம்ம டிக்கு கொடுக்கலாம். இப்போ டிக் கொடுத்த உடனே அந்த டிசைனோட அவுட்லைன் எல்லாம் வந்துருச்சு பாத்தீங்களா. இப்போ இந்த அவுட்லைன் ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம உள்ள ஸ்டிச் கொடுக்கணும். பாருங்க இந்த உள்ள இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்டிச். இப்ப நம்ம அவுட்லைன் மட்டும்தான், இந்த மாதிரி அவுட்லைன் கேட்கறாங்கன்னா இது போல அவுட்லைனை மட்டும் கூட நீங்க எடுத்துட்டு அப்படியே கொடுக்கலாம். ஆனா இதுல நம்ம உள்ள ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இதுக்கு தையல் எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்க சிக்ஸாக் போட்டு இருக்கு இல்லையா, பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லிட்டு அதை டச் கொடுங்க. இப்ப கொடுத்த உடனே இதுல வந்துருச்சு பாத்தீங்களா. இப்ப இத டச் கொடுத்துட்டு உங்களுக்கு இது வந்து ஸ்டிச்சஸ் லாங்கா வரணும், இது நெருக்கமா வரும். ஸோ அது எதுல வேணும் அப்படிங்கறத டிக் கொடுத்துட்டு கிளிக் கொடுங்க. கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். பாருங்க ஃபுல்லா இப்போ நான் கொடுத்ததுல அது ஃபுல்லா ஸ்டிச்சஸ் எல்லாம் காட்டுது இல்லையா. ஸோ நெருக்கமா காட்டுது இப்ப தையல். இதுதான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு லாங் வேணும் இல்ல ரொம்ப கிட்ட கிட்ட வேணும்னா அந்த பிளஸ் மைனஸ்ல போயிட்டு நம்ம மைனஸ் எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஃபைல் இது இப்படி வந்துட்டு இப்ப இதமா சேவ் கொடுக்கணும். ஸோ சேவ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு மிஷின்ல வந்து அந்த இது காப்பி ஆகும், அப்ப நம்ம போட முடியும். இப்ப இதுக்கு நேரா லாஸ்டா இருக்கு பாருங்க ஒரு இது. ஸோ அதாவது லாஸ்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் பேட் மாதிரி இருக்கு, லாஸ்டா இருக்குங்க, அதை டச் கொடுத்தோம்னா உங்களுக்கு இதுல வந்துடும். ஸோ இது டிசைனோட நம்பர்ஸ் ஏற்கனவே வரும். அது எந்த டிசைன் நம்ம கிரியேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். இப்ப நான் ஜோன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். இப்ப இதை கொடுத்துட்டோம் இல்லையா, கொடுத்துட்டு இந்த இது இருக்கு பாருங்க மேல, அதை ஒரு இது கொடுங்க, அப்போ சேவ் ஆயிடும். ஸோ இந்த டிசைன் அப்படியே சேவ் ஆயிடும். இந்த இது வெளியில வந்துருச்சு. இப்போ வந்துருச்சுல, இப்ப எழுத்து பாத்தீங்கன்னா லாங்கா இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வரலாம், தனித்தனி எழுத்தா இருக்கு, வேர்டு மாதிரி வேணும்னா நம்ம கிட்ட கிட்ட எடுத்துட்டு வரலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் பாருங்க, அதை கிட்ட வேணுங்கிறதுக்காக என்ன ப்ரெஸ் பண்றேன், கொஞ்சம் லாங்கா வேணுங்க என்ன ப்ரெஸ் பண்றேன் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிய ஆரம்பிச்சோம். இப்போ இதை நான் ப்ரெஸ் பண்ணி லெட்டர்ஸ் வந்து கிட்ட கிட்ட எடுத்துட்டு வந்துட்டேன், உங்களுக்கே ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. இப்போ வந்துருச்சு இல்லையா. ஸோ இதையும் நம்ம ஒரு சேவ் கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டிசைன் போடுறப்ப நீங்க எது உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி நல்லா இருக்கக்கூடிய ஒரு இதுதான் நம்ம போட போறோம். இப்ப இதையும் நம்ம சேவ் கொடுக்கலாம். போயிட்டு ஏற்கனவே இருக்கும் நம்பர்ஸ், அதுல மீண்டும் ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். கொடுத்து இப்போ நம்ம அதை சேவ் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டுமே நம்ம சேவ் பண்ணி எடுத்திருக்கோம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பாருங்க, உங்களுக்கு ரவுண்டு கொடுத்துக்கலாம். இது ஸ்ட்ரைட்டா இருக்கு இல்லையா, இப்போ இதுல இந்த மாதிரி அடுக்காவும் இப்படியும் கொண்டு வரலாம். இல்ல வளைவு பொசிஷன்ல வேணும்னா அது பாருங்க நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு எவ்வளவு ரவுண்டு தேவையோ அவ்வளோ ரவுண்டு சுருக்கி எடுத்துட்டு வரலாம். இல்ல அவுட்ல வேணும் அப்படின்னா கூட அதுல இருக்கு பாருங்க, எடுத்துட்டு வரலாம். அந்த மைனஸ் மாதிரி போட்டு ஒரு ஏரோ இருக்கு பாருங்க, இது இன்னும் உங்களுக்கு ரொட்டேட் எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கலாம். இல்ல இந்த ஏ எழுத்து இருக்கு பாருங்க, இது நல்லாவே ரவுண்டு கொடுக்கக்கூடிய ரொட்டேட் கூடியதுதான் இது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் ரொட்டேட் தேவையோ அது எல்லாமே நீங்க எழுத்துல டைப் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வரலாம். இப்ப எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டா தான் தேவைப்படுது, அதனால இந்த இடம் பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட் வச்சிட்டேன். இந்த இடம் ஸ்ட்ரைட் வச்சோம்னா இது ஸ்ட்ரைட்டா வர ஆரம்பிச்சிடும். இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த ஊசி இருக்கு பாருங்க அதுல அது வந்து லாக் பண்ணிட்டு தான் அந்த டிசைனை வந்து நான் எடிட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன் எழுத்த. இப்போ வெளியில போலாமான்னு கேக்குது, நம்ம வெளியில வந்துட்டோம். வந்துட்டு நம்ம சேவ் கொடுத்தோம் இல்லையா பாருங்க, அது ரெண்டு விதமா சேவ் கொடுத்தோம். லெட்டர்ஸ் நெருக்கமா ஒன்னும் லாங்கா ஒன்னாவும் சேவ் கொடுத்தோம் இல்லையா, அது வந்து பாருங்க உங்களுக்கு சேவ்ல வந்துருச்சு. வந்தது இது வந்து ஏற்கனவே நான் பண்ணினது, இது இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டினது. இது லாங்ல சேவ் பண்ணது, பக்கத்துல இது வந்து அந்த லெட்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடியதுக்கு சேவ் பண்ணியிருக்கிறேன்.
இப்ப 2 தான் சேவ் பண்ணிட்டோம். இது அப்படியே இப்ப வந்து நம்ம ஆப்ஷன் 1ல இது எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம் இல்லையா? இப்ப ஆப்ஷன் 2க்கு வந்துட்டு இத டிசைனுக்கு வந்து த்ரெட்டை மாத்திட்டு ரன் கொடுத்தோம் அப்படின்னா டிசைன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்க, இப்போ நம்ம ஆப்ஷன் 2ல வரோம். ஆப்ஷன் 2ல வந்துட்டு 100 to 100 அது எக்ஸும் ஒய்யும் 100ஆவே வச்சு இந்த டிசைனை நம்ம போடலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம சின்ன சைஸாவே தான் கொடுத்துருக்கோம், அதனால ஃபுல்லாவே வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுத்துனா உங்களுக்கு பெருசா வரும். ஸோ ஸ்மால் லெட்டர் அப்படின்னா உங்களுக்கு குட்டியாவே தான் வரும். இப்ப இது ஃபுல்லாவே நம்ம ரன் கொடுத்தோம் அப்படின்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆப்ஷன் 3 இதுல உங்களுக்கு டபுள் த்ரெட் வேணும்னாலும் உங்களுக்கு பார்டர் ஒண்ணு இது ஒன்னாவும் கொடுக்கலாம். சிங்கிள் த்ரெட்னாலும் ஸோ சிங்கிளா ஒரே கலருக்கு நீங்க அதுல மாத்தி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது பண்ணேன். இப்போ நான் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன் அந்த லெட்டர்ஸை உங்களுக்கு நான் போடுறேன் எம்ப்ராய்டிங்காக. ஆப்ஷன் 2ல போயிட்டு அந்த இதை நான் எடுத்துட்டு வரேன். ஸோ இது அவங்க மேரிடு கப்புள், அவங்களோட நேம்ல தான் இதை நம்ம போடுறோம். சரியா? என்ன அப்படின்னா சிங்கிள் கலர்ஸ் தான். ஸோ அவங்க ஒயிட் மட்டுமே கேட்டிருக்கனால அந்த ஒயிட் த்ரெட் எதுல போட்டிருக்கேனோ அந்த த்ரெட்டை மட்டுமே நம்ம கொடுத்து எடுத்துட்டு வரோம். இது எல்லாம் கரெக்டா வந்துருச்சு. இப்போ 2 சைடுக்கும் சென்டர் என்னவோ அந்த சென்டரை வந்து அதுவே சூஸ் பண்ணி எடுத்துரும். உங்களுக்கு சென்டரா தான் ஒரு சில டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடியதுல வைக்கும், ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர்ல வைக்கும். ஸோ அந்த மாதிரி சென்டரா அதே கொடுத்ததுனால இப்போ நம்ம சென்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சைடும் அந்த சைடுங்கிறத பாருங்க எல்லோ காட்டுது இல்லையா? இந்த சென்டர்ல இருந்து சென்டர் வச்சிட்டோம்னா உங்களுக்கு 2 சைடு ஈக்குவலா வந்துடும். ஸோ ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ரன் கொடுத்த உடனே பாருங்க அது போட ஆரம்பிச்சிருச்சு. ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ சைஸ் கொஞ்சம் சின்னதா, ஃபாண்ட் வந்து அந்த லெட்டர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுலேயே உங்களுக்கு ஃபாண்ட்டும் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் லெட்டர்ஸ் தேவை, இல்லை எவ்வளோ நெருக்கம் தேவை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும். அது எல்லாமே நீங்கள் அதில் போயிட்டு ஃபாண்ட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஃபாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க நீங்கள் லேப்டாப்பில் இது வந்து எந்த மாதிரி எழுத்து அப்படிங்கிறத போய் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து சேவ் கொடுத்துட்டீங்க. இதில் மிஷின்லேயே நீங்கள் லெட்டர்ஸ் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு எடிட் கொடுத்து ஸ்டிச்சில் கொடுக்குறப்போ வந்துடும். இல்லை நம்ம வேற மாதிரி நிறைய டிசைனை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை லேப்டாப்பில் கொடுத்துட்டா வெல்கம் சாஃப்ட்வேரில் கொடுத்து பண்ணணும். பாருங்க டிசைன் வந்து எவ்வளோ சூப்பராக போட்டிருக்கு, ரொம்பவே நல்லா வந்திருக்கு, ரொம்ப நீட்டாகவும் இருக்கு. ஸோ அவங்க மேலே டேட்டு பெருசாக கேட்டு கீழே இதுக்கு சின்னதாக கேட்டாங்க, இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்னும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டிசைன்ஸ். ஸோ ஒன்லி நெட் கிளாத்தில் டபுள் ஃபோல்டில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.